நான் வந்து சீட்ட போடுறதுக்கு பதிலா, ஆ. உங்க பேர்லயே ஒரு டீமேட் அக்கவுண்ட்ட தொறந்து, ம். செல ஃபைனலாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மந்த்லி சீட்டு போட்டு ஒரு 12 மாதம் கழிச்சு நீங்கள் அந்த செயினா, ஜுவல்லரியா வாங்குறது ஒண்ணு. அதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட் ஒரு 1,00,000 ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு 10, 20,000 ஆச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். இதே கோல்டு பீஸ் ஷேர் மார்க்கெட்டில டீமேட் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணி, டைரக்ட்டா ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுற மாரி கோல்டு பீஸா நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க நினைக்கும்போது லிக்விடிட்டி பண்ணி அத சேல் பண்ணிட்டு, அந்த கோல்டோட குரோத்துக்கு உண்டான ப்ராஃபிட்டும் கிடைச்சிரும். 3 மோஸ்ட் நல்ல விஷயம் என்னன்னா, சாவரன் கோல்டு பாண்ட். இது ஒரு 8 இயர்ஸ் வெயிட் பண்ற சிச்சுவேஷனா இருந்தா, 8 இயர்ஸ்ல கோல்டு அப்ரிசியேஷனும் நல்லாருக்கும். உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. நோ ஜிஎஸ்டி அண்ட் உங்களுக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு வளர்ந்தாலும், அந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு தேர் இஸ் நோ டாக்ஸ். மிகப்பெரிய நல்ல விஷயம். டோன்ட் மிஸ் இட். தேங்க் யூ.